ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. உண்மையிலே இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பிரமிப்பாக அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குங்க. அவங்களும் நம்மளும் ஒருத்தங்க நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. பட் நம்ம எதுவுமே பண்ணாட்டியும் டீம் வீக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீக்கா ஃபேன் பேஜஸ் எல்லாமே சேர்ந்து வந்து ஒரு டீம் வீக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேஜஸ் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எனக்கு அதை பற்றின வீடியோமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாகிராமில் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய விஷயங்கள் வீக்காக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு இன்டர்நேஷனலில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கா ஃபேன்ஸோட மீட் அண்ட் கிரீட் நடந்துச்சு இல்லையா. நம்ம மகாநதி டீம் டேரக்டர் ஹீரோயினுமே வரதா இருந்துச்சு. பட் ஹீரோவில் வர முடியல கடைசி நிமிஷத்தில். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுவுமே எல்லாமே ஒரு ஆர்கனைஸ் பண்ணது இவங்க தான். ஸோ அங்கே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து எல்லாமே அவ்வளோ ப்ராப்பராக பக்காவாக வந்து பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, வந்த வீக்கா ஃபேன்ஸ்க்கு கிஃப்ட்டுமே கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப எமோஷனலாக இருந்தது. எனக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கார் கீ செயின் தாங்க. ஸோ அவங்களோட காரோட ரெட் கார் வச்சு ஒரு கீ செயின் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கிஃப்ட் ஒரு குடி பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பேக்கில் இது திங்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. நம்ம வீக் ஆஃப் நதி அப்பளம், ஸோ எல்லாரோட ஃபேமிலி ஃபோட்டோஸ், அதான் அந்த மகாநதி ஃபேமிலி இருக்க எல்லாரோட ஃபோட்டோவும் போட்டு நதி அப்பளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸும் ஒரு கவரில் வந்து பண்ணியிருக்காங்க ரேப் பண்ணி. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா குக்கீஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நம்மளோட ஃபேவரட்டான வீக்கா விஜயோட காரு, ஸோ அதுதான் வந்து கீ செயினாக பின் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த காரோட கீ செயின் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனலாக இருந்துச்சு அதை பார்த்ததுமே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு வந்த எல்லா ஃபேன்ஸ்க்குமே இது வந்து கொடுத்துருக்காங்க. சம் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சார்ஜ் எதுவுமே பண்ணல. ஸோ நம்ம வீக்காமல் இருந்த அன்பு, ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் பேஜஸ் எல்லாமே யுனைட்டாக அவ்வளோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஃப்ரீ தான். அவங்க வந்தவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ வந்து அவ்வளோ பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ எவ்வளவோ ஃபேன் பேஜஸ் எவ்வளவோ பேருக்குலாம் இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே நான் வந்து பார்த்ததே கிடையாது. ஸோ முதல் முறையாக தொலைக்காட்சியிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேருக்கு இவ்வளோ தூரம் இவங்களுக்காக எதுவுமே அவங்க வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஜஸ்ட் அன்பை மட்டுமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த அன்புக்காக எவ்வளோ தூரம் இறங்கி பண்ணுறாங்க பாருங்கள். ஒரு அதாவது கடல் தாண்டி போயிருக்க அந்த ஒரு ஸ்பேஸில் ஆர்கனைஸ் பண்ணுறதுலேருந்து ஸோ கிஃப்ட்லாம் பார்த்து வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த ஒவ்வொரு கிஃப்ட்டுமே ரொம்ப ரொம்ப ஒரு அர்த்தமுள்ளதாக வந்து இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு வீக்கம் அன்பு வச்சிருக்காங்க, இதை அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கிட்டாச்சு டீம் இதுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் வந்து பாசிட்டிவாக ட்ராக் கொண்டு போனால் நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுற இடத்துல. இவங்க இவ்வளோ பண்ணுறாங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வீக்கா மேலே இருக்க அந்த அன்பு மட்டும்தாங்க. அன்புக்குன்னா என்ன வேணாலும் ஒரு பண்ணுன்னு சொல்லுவாங்களே, அன்புக்காக என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு கூட்டம் தான், அன்புக்காக இணைஞ்ச கூட்டம். இந்த கூட்டம் இன்னும் வந்து மேன்மேலும் வளர ஸோ நம்ம சேர்ந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லலாம். ஸோ நம்மளும் ஒரு வீக்கா ஃபேன்ஸ்ன்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு நல்லா தாங்க இருக்குது அந்த ஃபீல், சொல்ல வார்த்தை இல்லை. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஆல் த பெஸ்ட் டீம் வீக்கா. உங்களோட வளர்ச்சி இன்னும் மென்மேலும் வளர்ந்துகிட்டே போகணும். கீப் ஆன் ராக்கிங். பை பாய்.